ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நமக்கு டெலிவரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். இவங்கக்கிட்ட வாங்கும் போது அந்த மெடிசன்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது தாராளமாக நம்ம எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் வீடியோ வந்து நான் வந்து பண்ணலை. ஸோ அகெயின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்னலாம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து வீடியோவாக போட்டால் இன்னும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு டவுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது ஜெண்டர் வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு எம்ப்ரியோ வந்து உள்ளே வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து இது மேலு இது ஃபீமேல் அப்படின்னு ஒரு ஜெண்டரை பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இது நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், கவர்மெண்ட்டில் ஐவிஎஃப் வந்து பண்ணுறாங்களா சிஸ்டர், சென்னையில் எங்கே பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எக்மோர் ஜிஹெச்சில் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் வந்து பண்ணியாச்சு சிஸ்டர், எல்எம்பியை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்களா வீக் மந்த் எல்லாம், இல்லைனா வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அன்னிலேருந்து நம்மளுக்கு வந்து வீக்ஸ் மந்த்தெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்களா, அது எப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ண மாட்டாங்க. உங்களோட பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேவை தான் எல்எம்பி அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபி வந்து இவ்வளோ வீக் இருக்காங்க இவ்வளோ மந்த் இருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வஜைனல் டேப்லெட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேப்லெட் வந்து மோஷன் போகிற மாதிரி நம்ம வந்து உட்காந்துட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு வைக்கலாம், அப்படி இல்லைனா சேர் யூஸ் பண்ணி ஒரு லெக்கை வந்து நம்ம சேரில் வச்சுட்டு நம்ம வந்து அந்த வஜைனல் டேப்லெட்டை வந்து நம்ம வந்து வைக்கலாம். இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு. ஸோ என்டி ஸ்கேன் வந்து பண்ணியிருக்காங்க, அதாவது 3வது மாதம் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அதில் என்டி லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3 mmக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட என்டி ரிப்போர்ட் வந்ததும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து அது நார்மலாக என்னன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹார்ட் பீட் பேபிக்கு எப்போ வரும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4th வீக்லேருந்து கண்டிப்பாக 7th வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேபிக்கு ஹார்ட் பீட் வந்து கண்டிப்பாக வந்துடும். இன்னொரு சிஸ்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க, நம்ம ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறதுனால நம்ம நிறைய மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, இதனால் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வருமா, இல்லை டெலிவரிக்கு அப்புறமா வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறது, இவ்வளோ இன்ஜெக்ஷன் நம்ம எடுக்கிறதுனால நம்ம ஹெல்த்தை நம்ம வந்து எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண வேணாம், ஹெல்த்தியாக சாப்பிட்டா போதும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட பாடியை வந்து நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் டெலிவரி ஒரு 1 இயர்க்காவது ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபுட்டு ஃப்ரை ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்ம பாடியை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ இன்ஜெக்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம பாடிக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும், அதை கண்டிப்பாக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்ட ஒரு கொஷின், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க சிஸ்டர்,
2 டேஸ் ஆச்சு, 4 டேஸ் ஆச்சு, 7 டேஸ் ஆச்சு, எந்த ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு தெரியல. இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இல்லைன்னா பாசிட்டிவ் வந்து வராதா, இல்லை சிம்டம்ஸ் இருந்தால் பாசிட்டிவ்னு நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. இதில் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிஸ்டருக்குலாம் வந்து சிம்டமே கிடையாது, ஆனால் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் எல்லாமே இருந்திருக்கு, ஆனால் நெகட்டிவ் வந்திருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்டாங்க. செகண்ட் கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 5th டே 6th டே 7th டேலலாம் வந்து எனக்கு அப்டமினல் கிராம்ப் இருக்குது சிஸ்டர், பேக் பெயின் இருக்குது, லெக் பெயின் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிட்டீங்கன்னா ஐவிஎஃப் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின், லெக் பெயின், ஷோல்டர் பெயின் இதெல்லாமே வந்து வர்றது வந்து ரொம்ப காமன். அதனால் அதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். தேர்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிட்டாங்க சிஸ்டர், பண்ணிவிட்டு வந்து நம்மளை வந்து பெட்டில் படுக்க வைப்பாங்க இல்லையா, அப்போ நாங்கள் எப்படி படுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ நேரம் வந்து படுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பொசிஷனில் நீங்கள் படுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக படுக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே படுத்துக்கலாம். இல்லைன்னா ரைட் சைடு வந்து படுத்துக்கோங்க. ரைட் சைடு வந்து எவ்வளோ நேரம் படுக்க முடியுமோ ஒரு 1 hour 1.5 hours படுக்கிறீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். மறுபடியும் லெஃப்ட் சைடில் படுத்துக்கோங்க, இல்லை ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் பொசிஷன் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து படுக்கிறதுனால உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்க பேபிக்கு வந்து எதுவுமே ஆகாது. அதனால் பயப்படாதீங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் வந்து கேட்டிருந்தீங்க. டயட் சார்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டயட் சார்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் ஜஸ்ட் ₹50 இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.